வணக்கம். சூதாட்டம் நம் வாழ்வில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை ஒரு மகாபாரத கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பு நம் சிறுகதை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். பாண்டவர்கள் இந்திர பிரசந்தத்தில் ராஜசூய யாகத்தை மிக சிறப்பாக முடித்திருந்த போது பல நாட்டு மன்னர்களும் தமது நாட்டிற்கு திரும்பி இருந்தார்கள். துரியோதனனும் ஊருக்கு திரும்பியவுடன் அவையை கூட்டினான். பீஷ்மர், துரோணர், கிருபர், கர்ணன், சகுனி இவர்களுடன் மன்னர் திருதராஷ்டிரன், தாய் காந்தாரி மற்றும் அமைச்சர் பெருமக்கள் வீற்றிருந்தனர். துரியோதனன் அமைதியாக இருந்தான். ஆனால் அவன் முகரேகைகளின் குறிப்பை கொண்டே அவனது சிந்தனை என்ன என்பதை அங்கிருந்தோர் யூகித்து விட்டனர். அவர்களில் கர்ணன், என் அன்பு நண்பனே, தர்மன் இந்த உலகில் தானே ராஜாதி ராஜா என்பதை நிரூபித்து விட்டான். அவனது யாகத்திற்கு தேவர்களே திரண்டு வந்துவிட்டனர் என்றால் அவனது மகிமையை சொல்ல வார்த்தைகள் ஏது? இனி அவனுக்கு நிகர் அவன்தான் என்றான். சகுனி எழுந்தான். கர்ணா, நீ சொல்வது தற்காலிகமானது. என் மருமகன் துரியோதனன் சிங்கம், தர்மன் யானை. இந்த சிங்கம் இன்று குகைக்குள் இருக்கிறது. பசித்திருக்கும் சிங்கம் வெளியே வந்தால் யானையின் கதி என்னாகும் என்பது தெரியும்தானே என்றான். தனக்கே உண்டான நமட்டுச் சிரிப்புடன் துரியோதனின் தம்பி துச்சாதனன், மாமா, அந்த தர்மன் சந்திரன், என் அண்ணனோ சூரியன். சூரியனின் முன்னால் பகல் நேரத்து சந்திரனின் நிலைமையை கேட்கவா வேண்டும் என ஏதோ உலகமகா தத்துவத்தை உதிர்த்துவிட்டது போல் சிரித்தான். புகழ்ச்சியும் பொறாமையும் மனிதனை அழித்துவிடும் இரண்டு பெரிய கருவிகள். சொந்த சித்தப்பா மகன் நன்றாக இருப்பதை காண துரியோதனனுக்கு பிடிக்கவில்லை. அந்த பொறாமைக்காரனுக்கு தூபம் போடுவது சொந்த தாய்மாமனும் தம்பியும். நண்பர்கள் தக்க நேரத்தில் தக்கதை எடுத்துச் சொல்ல வேண்டும். கர்ணன் அந்த விஷயத்தில் தவறிவிட்டான். இந்த வஞ்சகர்கள் பேசிய கவர்ச்சி வார்த்தைகள் துரியோதனனுக்கு மகிழ்ச்சி அளித்தன. அற்பர்கள் அற்பமான வார்த்தையை கேட்டு மகிழ்வது இயற்கைதானே. இன்று வரை அரசியல் உலகில் இதை நாம் பார்க்கத்தானே செய்கிறோம். அவன் சபையோரிடம், அன்பர்களே, தர்மனின் பலம் அதிகரித்து வருகிறது. இதை இப்படியே விட்டுவிட்டால் அவன் மேலும் மேலும் உயர்ந்து அசைக்க முடியாத இடத்துக்கு போய்விடுவான். நான் இந்திரபிரசத்து அரண்மனையில் நுழைந்து ராஜமண்டபத்தில் நுழைந்ததும் ஒரு இடத்தில் கிடப்பது பளிங்குகள் என நினைத்து தண்ணீர் தடாகத்தில் விழுந்து விட்டேன். இதை பார்த்து என் ஜென்ம விரோதி பீமனும் அவனோடு நின்ற திரௌபதியும் கேலி செய்து சிரித்தனர். என்ன செருக்க அவர்களுக்கு! என் மனதை விட்டு என்னாலும் அது நீங்காது. அந்த பீமனை நானும் அவமானப்படுத்த வேண்டும். அந்த திரௌபதியை மானக்கேட்டுக்கு ஆளாக்க வேண்டும். தர்மனை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்றான். துச்சாதனன் அவனிடம், அண்ணா, நாம் உடனே போருக்கு புறப்படுவோம். பாண்டவர்களின் வலது கையான கிருஷ்ணன் இப்போது சல்லியனின் நாட்டுக்கு படையெடுத்து சென்றிருக்கிறான். சல்லியன் மகா வல்லவன். அவன் அவ்வளவு எளிதில் கிருஷ்ணனை விடமாட்டான். இந்த சமயத்தில் தர்மனை வெல்வது எளிது என்றான். கர்ணன் எழுந்தான். நண்பா, என் வில்லுக்கு வேலை கொடு. பாண்டவர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக வருவோரையும் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுகிறேன் என கர்ஜித்தான். சகுனி அவனை கையசைத்து அமரச் சொல்லிவிட்டு, துரியோதனா, உன் தம்பியும் கர்ணனும் நீ அழிவதற்கான யோசனையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தர்மனை எதிர்த்து ஜெயிப்பது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. அவனது தம்பி பீமன் கீழே சரிந்து விழுந்தால் கூட அங்கே நடந்து கொண்டிருக்கும் 100 பேர் நசுங்கி விடுவார்கள். அர்ஜுனனின் வில்பலத்தை திரௌபதியின் சுயம்வரத்தில் நாம் கண்டிருக்கிறோம். அப்படியிருந்தும் போர் என்பது இப்போது உசிதமல்ல. வஞ்சனையால் தான் அவர்களை வெல்ல முடியும். அதற்கு ஒரே வழி சூது. சூதாட்டம் நல்ல குடும்பங்களை அழித்துவிடும் என்பது உலக நியதிதானே என்றவாறு நமட்டு சிரிப்பு சிரித்தான். மாமாவின் யோசனை மருமகனுக்கு பிடித்துவிட்டது. மாமா, இங்கே வாருங்கள், இந்த ஆசனத்தில் நீங்களும் அமருங்கள் என்று தன் ஆசனத்திலேயே அமர இடம் கொடுத்தான். சகுனிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. மருமகன் அருகே ஒன்றாக அமர்ந்து கொண்டான். துரியோதனின் காதில், மருமகனே, நீ இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சபா மண்டபம் ஒன்றை நம் அரண்மனையின் அருகில் எழுப்பு. அது தேவலோகத்திலுள்ள மண்டபத்தையும் தோற்கடிக்கும் அழகை கொண்டிருக்க வேண்டும். அதை பார்க்க வரும்படி பாண்டவர்களுக்கு தூது அனுப்பு. அதை காண தர்மன் தன் குடும்பத்துடன் வருவான். வந்த இடத்தில்
பொழுதுபோக்குக்காக சூதாடுவோமே என நான் சொல்வேன். அவன் மறுத்தாலும் கூட நம் வார்த்தை ஜாலத்தால் அவனை சூதாட வைப்போம். பிறகென்ன, சூதில் என்னையும் வெல்ல வல்லவர் யார்? பந்தய பொருளாக அவனது நாட்டையும் அவர்களையுமே பெறுவோம் என்றான். மாமாவின் இந்த வார்த்தைகள் தேனாய் பாய்ந்தது மருமகன் காதில். மாமாவின் இந்த யோசனையை சபையோர் அறிய உரக்கச் சொன்னான் துரியோதனன். திருதராஷ்டிரனின் தம்பி விதுரருக்கு இந்த யோசனை பிடிக்கவில்லை. மகனே துரியோதனா, இது கொஞ்சம் கூட நியாயமில்லாதது. தர்மன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அண்ணா, உன் நாடு எனக்கு வேண்டுமென கேள், அல்லது உன் தந்தையை கொண்டு இப்போதே உன் நாடு எனக்கு வேண்டும் என ஓலை எழுதச் சொல். தர்மன் எதை கேட்டாலும் தந்துவிடும் தர்மவான். அதிலும் பெரிய தந்தை மீது அலாதி பிரியம் கொண்டுள்ளவன். அவரது வார்த்தையை தட்டமாட்டான். எந்த சிரமமும் இல்லாமல் நாடு உனக்கு கிடைத்துவிடும். இல்லாவிட்டால் உன்னை உலகம் பழிக்கும் என நல்லதையும் எளிய வழியையும் போதித்தார். துரியோதனனுக்கு கோபம் வந்துவிட்டது. சித்தப்பா, என்ன சொல்கிறீர்? அந்த தர்மனிடம் போய் கெஞ்ச நான் ஒன்றும் யாசகன் அல்ல. என் தந்தை வஞ்சகமாக ஓலை எழுதி எங்களுக்கு நாட்டை வாங்கி கொடுத்தால் மட்டும் ஊர் பழிக்காதோ? உமக்கு எப்போதுமே பாண்டவர்கள் மீதுதான் பிரியம். அவர்கள் பிச்சை போட்டு தங்கள் தரத்தை உயர்த்தி கொள்ளவும், நான் பிச்சை எடுத்து என் குலத்தரத்தை தாழ்த்தி கொள்ளவுமே நீர் விரும்புகிறீர் என்றான். இது கேட்டு விதுரருக்கு வருத்தம் ஏற்பட்டது. துரியோதனா, நீ உன் சித்தப்பனின் பிள்ளைகளுடன் ஒற்றுமையாக இருந்தால் உங்கள் பராக்கிரமம் கண்டு பிற நாட்டவர் அருகே வரவே அஞ்சுவார்கள். அந்த நல்லெண்ணத்திலேயே அவ்வாறு சொன்னேன். உன் மீது அக்கறை இல்லாதவர்கள் சொல்லும் யோசனைகளை ஏற்காதே என்றார். துரியோதனன் இப்போது அவரை ஏளனம் செய்து பேசினான். சித்தப்பா, உம்மை சொல்லி குற்றமில்லை. உமக்கும் உன் சொந்தங்களுக்கும் இருக்க இடம் கொடுத்து சுக வாழ்வை கொடுத்து உண்ண அறுசுவை உணவும் கொடுக்கிறேன் இல்லையா? அதற்குரிய நன்றியை நீர் இப்படித்தானே காட்டுவீர் என்றான். இதை கேட்டதும் விதுரனுக்கு கோபம் வந்துவிட்டது. செய்ததை சொல்லி காட்டும் துரியோதனனை அவர் வெறுத்தார். நல்லதை எடுத்து சொல்லியும் கேட்காதவர்களின் அருகில் இருந்து பயனில்லை என்பதால் அங்கிருந்து வெளியேறிவிட்டார். இதன் பிறகு துரியோதனன் மளமளவென மண்டப வேலைகளை குறித்த கட்டளைகளை சிற்றரசர்களுக்கும் சிற்பிகளுக்கும் பிறப்பித்தான். வேலை கனக்கச்சிதமாக நடந்து முடிந்தது. இந்த தகவலை தந்தைக்கு சொன்னான் துரியோதனன். சுயநலக்காரனாக மாறிவிட்ட திருதராஷ்டிரன் தன் தம்பி விதுரனை வரவழைத்து, விதுரா, நீ பாண்டவர்களின் இருப்பிடத்திற்கு செல். அவர்களை மண்டப திறப்பு விழாவுக்கு வர சொல். இதோ இந்த ஓலையை அவர்களிடம் கொடுத்து அவர்களின் வருகையை நான் மிகவும் எதிர்பார்ப்பதாக சொல் என்றான். பெரியவர் சொல் கேட்பது சிறியவருக்கு அழகு. அண்ணன் வஞ்சக எண்ணத்துக்கு உடன்படப் போகிறான் என்று தெரிந்தாலும் கூட மூத்தார் சொல் கேட்க வேண்டும் என்பதால் விதுரர் இதற்கு உடன்பட்டார். இந்திரபிரஸ்தத்துக்கு பெரும் படையுடன் சென்றார். தர்மர் அவரை வரவேற்று ஆசனமிட்டு தாழ்பணிந்தார். தர்ம சகோதரர்களின் அடக்கமான மனப்பாங்கு விதுரரை கவர்ந்தது. வந்த விஷயத்தை சொன்ன அவர் ஓலையை நீட்டினார். பெரியப்பாவின் அழைப்பை நான் தவிர்க்க இயலுமா என்ற தர்மர் விழாவுக்கு வர சம்மதம் தெரிவித்தார். அப்போது விதுரர், தர்மா, நீ வருவதாக சம்மதித்து விட்டாய். ஆனால் உன் ராஜ்யத்தை சூதாடி பறிக்க துரியோதனும் சகுனியும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் உன் பெரியப்பாவுக்கும் தெரியும். ஆனால் அவர் தன் மக்களை தடுக்கவில்லை. எனவே நீ பெரியோர் சொல்லுக்கு மதிப்பளித்து வா. ஆனால் குலத்தையே அடிக்கும் சூதாட்டத்திற்கு மட்டும் ஒப்புக்கொள்ளாதே என்றார். தர்மர் அவரிடம், சித்தப்பா, விதிவழியே வாழ்க்கை செல்கிறது. அதை தடுப்பார் யாரும் இல்லை. இன்னதான் இன்னார் வாழ்வில் நடந்தாக வேண்டுமென இறைவன் எழுதி வைத்ததை யாரால் மாற்ற இயலும்? நான் சூதாட வேண்டுமென எழுதப்பட்டிருந்தால் அது நடந்தே தீரும். நாணயம், ஒழுக்கம், பண்பாடு ஆகியவை தெரிந்த ஒருவன் சூதாட விரும்ப மாட்டான். ஆனால் விதி அவனை அதற்குள் இழுத்து தள்ளினால் அவனால் எப்படி தடுக்க இயலும் என்றார். இப்போது பீமன் குறுக்கிட்டான். தர்மண்ணா, என்னை மன்னிக்க வேண்டும் என பவ்யமாக சொன்னவன் திடீரென குரலை உயர்த்தி, அண்ணா, துரியோதனன் நம்மை அழிப்பதற்கென்றே அங்கே வரச் சொல்கிறான். நாம் ஏன் அவன் வலையில் போய் சிக்க வேண்டும்? நாடு வேண்டும் என்ற ஆசை இருந்தால் படையெடுத்து வா என மறு ஓலை அனுப்புவோம். அந்த மடையன் இங்கு வரட்டும், அவனை பிளந்து விடுகிறேன் என்று கர்ஜித்தான். அர்ஜுனன், நகுல, சகாதேவனும் இந்த கருத்தை ஆமோதித்தனர். தர்மர் சிரித்தார். தம்பிகளே, அழைப்பது பெரியப்பன், வந்திருப்பது சித்தப்பன் என்றான். பிறகு நாம் செல்லாமல் இருந்தால் பெரியவர்களுக்கு அடங்காத பிள்ளைகள் என்ற அவப்பெயர் அல்லவா நம்மை வந்தடையும் என்ற தர்மர், சூதாடுவதும் மது அருந்துவதும் குலத்தை அளிக்கும் செயல்கள் என்று நமது பெரியோர்கள் சொல்லியிருப்பது தெரிந்திருந்தும்
நம்மை வம்புக்கு இழுக்கும் துரியோதனாதிகள் அந்த பெரியோரின் வாக்கு உண்மையாயிருக்கும் பட்சத்தில் அதனாலேயே அழிந்து போவார்கள் என்றார். பாண்டவர்களை புறப்படும்படி கட்டளையிட்டார். ஸ்திரீகளே, ஒருவருக்கு வாக்களித்த பின் அதை செய்யாமல் இருப்பது தர்மமல்ல என்ற தர்மர் விதியின் வழியில் தன்னை செலுத்தினார். கஷ்டம் வரும் என்று தெரிந்தும் அதில் போய் சிக்கிக்கொள்ளலாமா என தர்மரை பற்றி எல்லோரும் எண்ணக்கூடும். இராமாயணமும் மகாபாரதமும் தர்மத்தை உரைப்பவை. ராமனை காட்டுக்கு அனுப்புவது உசிதமல்ல என்பது தெரிந்திருந்தும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற தர்மத்தின் கட்டளைக்கு தசரதர் கீழ்ப்படிந்தது போல இங்கே தர்மன் கட்டுப்படுகிறார். வாகனங்கள் புறப்பட்டன. துரியோதனனுக்கு ஒற்றகர் மூலம் தர்மர் புறப்பட்டு விற்ற செய்தி பறந்தது. அவன் மகிழ்ச்சியுடன் பாண்டவர்களின் வரவை எதிர்பார்த்திருந்தான். பாண்டவர்கள் அரண்மனைக்கு வந்து பெரியப்பா திருதராஷ்டிரனை வணங்கினர். அவர்களை கட்டி தழுவி மகிழ்ந்த திருதராஷ்டிரன், மைந்தர்களே, உங்களைப் போல் உலகில் யாருண்டு? நீங்கள் உலகத்தையே உங்கள் கையில் வைத்திருக்கிறீர்கள். எல்லா நாட்டு மன்னர்களும் உங்கள் வீரத்துக்கு அடிபணிந்து திரையாக கொட்டி கொடுத்ததற்கு கணக்கே இல்லை என கேள்விப்பட்டேன். தர்மனோ அவற்றை தானம் செய்வதில் மகிழ்ச்சி கொள்கிறான். நீதியின் காவலர்களே, உங்கள் அருமை பெருமையை காண என் தம்பி பாண்டு இப்போது இல்லையே என நினைத்து வருந்துகிறேன். சரி, விதி யாரை விட்டது? அது இருக்கட்டும். பெரியம்மா உங்களை காண காத்து கிடக்கிறாள் நீண்ட நேரமாய். போய் அவளிடம் ஆசி பெறுங்கள் என வஞ்சகத்தை மனதில் மறைத்து நாவில் தேனொழுக பேசினான். அவர்கள் பெரியம்மாவிடம் ஆசி பெற்றனர். குந்தி தேவி கொடுத்து வைத்தவள் என பெருமூச்சு விட்டாள் காந்தாரி. திரௌபதியை பெரிய மாமியார் அருகில் இருக்கச் சொல்லிவிட்டு பாண்டவர்கள் சபா மண்டபத்திற்கு சென்றனர். ஒரு வீட்டு கிரகப்பிரவேசத்திற்கு போகிறோம். போனால் நம் வாயை வைத்து கொண்டு சும்மா இருக்க வேண்டும். வீட்டுக்காரர் மிகுந்த பெருமையுடன், இந்த சோகேஸ் எப்படி இருக்கு? இது மாதிரி இந்த ஊர்லேயே ஒரு வீட்டிலும் இல்லை என பெருமையடிப்பார். நமக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் ஆமாம் சாமி போட்டு வைக்க வேண்டும். இல்லையே இது இன்னார் வீட்டில் இருக்கிறதே என்றெல்லாம் சொல்லக்கூடாது. தர்மர் இந்த விதியை கடைபிடித்தார். துரியோதனா, நீ கட்டியுள்ள இந்த மண்டபம் சுதன்மையைப் போல் உள்ளது என்றார். சுதன்மை என்பது இந்திரலோகத்திலுள்ள சபா மண்டபமாகும். அதற்கு ஒப்பிட்டு பேசி அவனை மகிழ வைத்தார் தர்மர். காரியத்தில் கண்ணாயிருந்த துரியோதனன், அண்ணா, தந்தையார் அரண்மனையில்தான் இன்று மதிய விருந்து. அது தயாராகும் வரை பொழுதுபோக்கிற்காக பகடையாடுவோமே என்றான். தர்மர் நேரடியாகவே சொல்லிவிட்டார். தம்பி, வஞ்சக எண்ணத்துடன் கோபம் கொள்வது, சந்தர்ப்ப சூழலால் செய்த தவறுகளை குத்திக்காட்டி பேசுவது, நல்ல நண்பனை சந்தேகப்படுவது, சூதாடுவது ஆகியவை கொடிய பாவச் செயல்கள் என்று சாஸ்திரம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதை மறந்துவிட்டாயா? மேலும் சூது என்றால் அதற்கு பந்தய பொருள் வேண்டும். அப்படி என்னிடம் உள்ள எந்த பொருளுக்காக நீ ஆசைப்படுகிறாயோ அதை என்னிடம் கேள், அப்படியே தந்து விடுகிறேன். சூதாடித்தான் பெற வேண்டும் என்பதில்லை என்று ஆணித்தரமாகவும், அதே நேரம் துரியோதனனை பிற பொருளுக்காக கையேந்தும் ஒரு யாசகனுக்கு ஒப்பிட்டும் பேசினார். சகுனிக்கு சுருக்கென்றது. தர்மனிடம் அவன், சூதாட்டத்தில் காய்கள்தான் பேசுகின்றன. அவரவர் அறிவை பயன்படுத்தி காய்களை உருட்டுகிறோம். ஜெயித்தவர் பந்தய பொருளை அடைகிறார். ஒருவேளை நாங்கள் தோற்றால் பாண்டவர்களுக்கு தானே துரியோதனின் பொருள் கிடைக்கப் போகிறது. பசுவை கொன்றவன் பாவத்திற்கு அஞ்சுவது போல் ஏன் பகடையைக் கண்டு நடுங்குகிறாய்? ஒருவேளை நீ வைத்திருக்கும் செல்வத்தின் மீது உனக்கு பேராசை அதிகமா? அல்லது கஞ்சத்தனத்தால் இப்படி பேசுகிறாயா என்றான். நல்லவர்கள் பேசினால் பதில் பேசலாம், கெட்டவன் பேசினால் பதில் பேசக்கூடாது. தர்மர் இந்த கொள்கையில் உறுதியாய் இருந்தார். சகுனிக்கு பதில் சொல்லவில்லை. அவரது அமைதியை அச்சமென கருதிய கர்ணன், தர்மா, ஒரு சாதாரண சூதாட்டத்துக்கு தகுதியில்லாத நீ வீரப்போருக்கு எப்படி தகுதியுள்ளவனாவாய்? பயந்தாங்கொல்லியான நீ இங்கிருந்து இந்திரபிரசத்துக்கு ஓடிவிடு என்றான். கெட்டவர்கள் மட்டுமல்ல, கெட்டவர்களுடன் சேர்ந்திருப்பவர்கள் ஏதாவது பேசினாலும் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட வேண்டும். தர்மர் இதற்கு பதில் சொல்லாவிட்டாலும் அர்ஜுனன் ஆத்திரப்பட்டு விட்டான். ஏ கர்ணா, யாரை பார்த்து என்ன சொன்னாய்? என் சகோதரனை பழித்த உன் தலை இப்போதே மண்ணில் விழும் என வில்லை தூக்கவும் தர்மர் அவனை கையமர்த்தி அடக்கி வைத்தார். பிறகு அந்த சபையோரிடம், சபையோரே, நான் போரிடத் துவங்கினால் என்னோடு போட்டியிட எந்த வீரனும் உலகில் பிறக்கவில்லை. ஆனாலும் என்னை பற்றி நானே பேசினால் அது வீரத்துக்கு இழுக்கு என்பதால் அமைதியாக இருந்தேன் என்றவர், சகுனியே, உன் வஞ்சகம் நிறைந்த சூதாட்டத்துக்கு உடன்படுகிறேன் என இருக்கையை விட்டு எழுந்தார். சூதாட்டம் துவங்கியது. முதலில் தர்மர் வைத்தது தனது முதல் முத்து மாலையை மட்டும்தான். பகடையை உருட்டினார். அவரே ஜெயித்தார்.
சகுனி 2 முத்து மாலைகளை அவரிடம் கொடுத்து விட்டான். முதல் ஆட்டத்திலேயே ஜெயித்ததும் சூதாடும் வெறி அவரது மனதில் புகுந்து விட்டது. அந்த கொடிய நோய் பரப்பிய ஆசை என்ற விஷக்கிருமிகளின் பிடிக்குள் கண்ணபிரானையே மைத்துனனாக கொண்ட மாபெரும் ஞானியான தர்மனே சிக்கிக்கொண்டார் என்றால், சாதாரண மக்களான நாம் இன்று சமுதாயத்தில் புறையோடி கிடக்கும் கெட்ட வழக்கங்களில் சிக்கிக்கொள்வதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? தனக்கு கிருஷ்ணர் தந்த தேரை பந்தய பொருளாக வைத்தார் தர்மர். தோற்று போனார். இப்படியே தன் சதுரங்க சேனை, தன் தேசம், அரசாளும் உரிமை, ஒட்டுமொத்த இந்திரபிரஸ்தம் என எல்லாவற்றையும் தோற்றுவிட்டார். ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை எந்தளவுக்கு இருக்க வேண்டும் என ஒரு கேள்வி கேட்டால் அது ஒரு சூதாட்டக்காரனின் மனதில் இருக்கும் அளவுக்கு வேண்டும் என அழகாக பதில் சொல்வார்கள் சிலர். அதே நிலையில்தான் தர்மர் இருந்தார். எல்லாவற்றையும் தோற்றாயிற்று. மானம் ஒன்றையாவது காப்பாற்றி கொண்டு எழுந்து போயிருக்கலாம் அல்லவா? என்ன செய்வதென விழித்து கொண்டிருந்தார். சகுனி ஆரம்பித்தான். தர்மா, எதற்காக வருந்துகிறாய்? உன் அந்தப்புறத்தை அலங்கரிக்கும் ராஜ ஸ்திரீகளை பணயமாக வைக்கலாமே என்றான். தர்மர் அதற்கும் உடன்பட்டார். பகடை உருண்டது தோல்வியை நோக்கி. துரியோதனனுக்கு சந்தோஷம் மிகுதி. சகுனியின் காதில், மாமா, தர்மனிடம் ஒன்றுமில்லை. தன் சகோதரர்களை பணயம் வைத்து ஆடச் சொல்லுங்கள். அவர்களை நாம் அடிமையாக்கி விடலாம் என்றான். சகுனிக்கு இந்த யோசனை மிகவும் பிடித்திருக்கவே சகோதரர்களை பணயம் வைக்கும்படி சொல்ல, சூதாட்ட வெறியில் தன் கண்ணுக்கு கண்ணான சகோதரர்களை இழந்தார் தர்மர். இந்நேரத்தில் விதுரரும் திருதராஷ்டிரனும் அங்கே வந்தார்கள். சகுனி தர்மரிடம், தர்மா, உன்னிடம் உள்ள அத்தனையும் தோற்றுவிட்டாய். நீயும் உன் சகோதரர்களும் இனி எங்களது அடிமைகள். உன் மனைவி திரௌபதியை பந்தயமாக வைக்கிறாயா என கேலி பேசினான். விதுரர் மிகுந்த வருத்தத்துடன் திருதராஷ்டிரனிடம், அண்ணா, இது என்ன முறைகெட்ட விளையாட்டு? உங்கள் பிள்ளைகள் பாண்டவர்களுக்கு வஞ்சகம் செய்வது தெரிந்தும் நீங்கள் தடுக்காமல் இருப்பது எனக்கு சரியானதாக படவில்லை. குரு வம்சத்திற்கு இது கெட்ட பெயரையே ஏற்படுத்தும். ஒரு பெண்ணை வைத்து சூதாடுவதை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு சேர்ந்தே கெட்ட காலம் நெருங்கிவிட்டது என்பதையே இந்த சூது எடுத்து காட்டுகிறது. உடனே இந்த ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என்றார். திருதராஷ்டிரன் இதற்கு மௌனம் சாதித்து விட்டான். மௌனத்தை விட பெரிய ஆயுதம் ஏதுமில்லை என்று இதைத்தான் குறிப்பிடுவார்கள். வாய் திறந்து பிள்ளைகளுக்கு எதிராக பேசினால் அவர்கள் கோபிப்பார்கள். எதற்கு இந்த வம்பு என்பது மட்டுமல்ல, பிள்ளை பாசம் கண்ணை மறைக்கவே திருதராஷ்டிரன் காது கேளாதவன் போல் இருந்தான். அங்கே கூடிய பிற நாட்டு அரசர்கள் தர்மரின் நிலை கண்டு வருந்தினர். அதே நேரம் திரௌபதியை மட்டும் தர்மர் தோற்றுவிட்டால் அந்த பெண்ணரசியின் சாபமே துரியோதனாதிகளை கொன்றுவிடும் என்பதில் உறுதியாக இருந்தனர். இது எதிர்காலத்தில் போருக்கு வித்திடும் என்பதில் ஐயமில்லை. அப்போது துரியோதனாதியர் நிச்சயமாக பாண்டவர்களின் பிடியில், அதிலும் பீமனின் கையில் சிக்கி சின்ன பின்னமாவது உறுதி என்பதை உணர்ந்து கொண்டனர். ஆனால் கடைசி முயற்சியாக தர்மர் தன் மனைவியும் வைத்து சூதாடி தோற்றார். எல்லாம் இழந்து அவமானப்பட்டு நின்றது கண்டு விதுரர் துரியோதனனுக்கு எவ்வளவோ எடுத்துச் சொன்னார். ஏ துரியோதனா, நம் குலம் அழிந்து விடுமடா. பூமியில் அட்டூழியம் செய்த அரக்கர்களை அந்த பரந்தாமன் கிருஷ்ணாவதாரம் எடுத்து அழிக்க வந்துள்ளான். அவன் ஏற்கனவே ஹம்சன், காலநேமி ஆகியோரை அழித்து விட்டான். அவன் பிடியில் சிக்கியும் உன்னை சேர்ந்தவர்களும் உயிர்விடப் போவது உறுதி என்றார். தாத்தா பீஸ்மர் எவ்வளவோ எடுத்துச் சொன்னார். அதுவும் காதில் ஏறவில்லை. பெரியவர்கள் சொல்லும் உண்மையான வார்த்தைகளை கேட்காத பிள்ளைகள் அழிவது உறுதி. துரியோதனன் தன் அழிவுக்கு அடிக்கல் நாட்டும் விதத்தில் தன் தேர்ச்சாரதியான பிரதிகாமியை அழைத்தான். பிரதி, நீ உடனே மகாராணி காந்தாரியின் அறைக்கு சென்று அங்கே அமர்ந்திருக்கும் திரௌபதியை இழுத்து வா. அவள் இப்போது எனக்கு அடிமை என்றான். விதுரரிடம், சித்தப்பா, நீங்கள் உடனே இந்திரபிரசத்து செல்வங்களையும் அஸ்தினாபுரத்துக்கு கொண்டு வாருங்கள் என்றான் கட்டளையிடும் குரலில். திரௌபதியை அழைத்து வருவதில் பிரதிகாமிக்கு உடன்பாடில்லை. சற்று தூரம் போவது போல் போக்கு காட்டிவிட்டு திரும்பிய அவன், எங்கள் மாமனரே, ராஜமாதா திரௌபதியாரை அழைக்கச் சென்றேன். அவர்கள் என்னிடம் தர்மர் தன்னையும் தன் சகோதரர்களையும் தோற்ற பிறகுதான் என்னை பணயம் வைத்திருக்கிறார். தோற்ற ஒருவருக்கு என்னை வைத்து சூதாட எந்த உரிமையும் இல்லை என்று சொல்லச் சொன்னார் என்றான். ஒரு பெண்ணின் மானத்தை காப்பாற்ற தன் மன்னனின் கட்டளையே மீறினான் ஒரு தேர்சாரதி என்றால் அக்காலத்தில் பெண்மைக்கு எந்தளவுக்கு மதிப்பு தரப்பட்டுள்ளது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். துரியோதனன் இது சரியென கருதி திரௌபதியை விட்டுவிடுவான் என்ற நோக்கத்தில் பிரதிகாமி இப்படி சொல்ல, தர்மமே இல்லாத துரியோதனன், துச்சாதனா, அவளை நீயே போய் இழுத்து வா என்றான். துச்சாதனன் ஆர்ப்பரிப்புடன் காந்தாரியின் அறைக்கு சென்றான்.
உலக நடப்பில் இல்லாதபடி 5 பேரை தழுவி தழுவி கற்பிழந்தவளே, வா என்னோடு. அன்று என் அண்ணன் துரியோதனன் உன் அரண்மனைக்கு வந்தபோது தண்ணீர் போல் காட்சியளித்த தரையைக் கண்டு உடையை உயர்த்தி நடந்ததை பார்த்து பரிகசித்து சிரித்தாயே, அப்படி சிரித்த உன் வாய் இப்போது அழப்போகிறது. வா என்று கையை பிடித்து இழுத்தான். மயத்துணன்தான் என்றாலும் இழுப்பது கெட்ட நோக்கத்தில் என்று தெரிந்த பிறகு உடம்பெல்லாம் குறுகி போன திரௌபதி அவனது பிடியில் இருந்து விடுபட்டு காந்தாரியின் பின்னால் போய் ஒளிந்து, அத்தை, என்னை காப்பாற்றுங்கள் என்றாள். கணவன் கண்ணிழந்தவன் என்பதற்காக தன் கண்களை கட்டிக்கொண்டு பதிவிரதா தன்மையை உலகுக்கு நிரூபித்த காந்தாரி நிஜமாகவே கண்ணிழந்தவள் போல் பேசினாள். அவள் திரௌபதியை கண்டுகொள்ளவில்லை. ஏன் தயங்குகிறாய்? உன்னை அழைப்பது வேறு யாரோ அல்ல, நாம் எல்லோரும் உறவுதான். தயங்காமல் செல் என்றாள் இரக்கமே இல்லாமல். இந்த வார்த்தைகள் துச்சாதனனை ஊக்கப்படுத்தவே அவன் திரௌபதியின் தலைமுடியை பிடித்து இழுத்து கொண்டே சென்றான். சபை நடுவே இழுத்துச் செல்லப்பட்டாள் திரௌபதி. கர்ணனும் துரியோதனனும் சகுனியும் கைகொட்டி சிரித்தனர். அந்த சபையில் பீஷ்மர் மற்றும் பல நாட்டு அரசர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் இந்த காட்சியை கண்டு தலை குனிந்தனர். திரௌபதியின் கதறல் ஒலி சபையையே குலுக்கியது. இது காதில் விழுந்தும் கண்கெட்ட திருதராஷ்டிரன் மனமும் கெட்டு ஏதும் பேசாமல் இருந்தான். திரௌபதியின் கூந்தல் துச்சாதனன் இழுத்து வந்ததில் அவிழ்ந்து தாறுமாறாக கிடந்தது. அவள் பட்டுப்புடவை அணிந்திருந்தாள். அது கசங்கி இருந்தது. திருதராஷ்டிரனையும் பீஷ்மரையும் நோக்கி, மாமா, தாத்தா, இதுதான் உங்கள் நாட்டின் நீதியோ? என்னை இங்கு இழுத்து வந்திருக்கிறீர்களே, ஏன்? கணவர் தர்மர் தன்னை தோற்ற பிறகு என்னை தோற்க என்ன உரிமை இருக்கிறது என்று நியாயம் கேட்டான். துரியோதனின் தேரோட்டி பிரதிகாமிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆகா, நாம் கற்பனையாகச் சொன்னதை இவள் நிஜமாக சொல்கிறாளே. நியாயமுள்ளவர்கள் மனதில் ஒரே மாதிரியான எண்ணம்தான் எழும் போலும் என்று நினைத்து கொண்டான். பீஷ்மர் துரியோதனனிடம், துரியோதனா, ஒரு பெண்ணை சபை நடுவில் இழுத்து வந்து அவமானப்படுத்துவது முறையல்ல என்று புத்தி சொன்னார். அவன் காதில் விழவில்லை. துச்சாதனன் அவளை நோக்கி, என்னடி அழுகிறாய்? நீ வேசி. வேசிகள்தான் நினைத்த மாத்திரத்தில் கண்ணீர் சிந்துவார்கள் என்று அந்நியாரை ஒருமையில் அவமானப்படுத்தி பேசினான். பாஞ்சாலி கொதித்து விட்டாள். பீமனும் அர்ச்சுனனும் ஆயுதத்தில் கைகையை வைத்து விட்டார்கள். தர்மர் அவர்களை பார்த்து கஞ்சாடை காட்டவே கோபத்தை கட்டுப்படுத்தினார்கள். தர்மர் அவர்களிடம், நடப்பது நடக்கட்டும், வினைப்பயனை நாம் எல்லோருமே அனுபவித்தாக வேண்டும். இப்போது துரியோதனாதிகளுக்கு நல்ல காலம், ஆனால் இது நிரந்தரமானதல்ல. நம் நேரம் வரும்போது நாம் தட்டி கேட்கலாம் என்றார். அப்போது துரியோதனாதிகளில் நல்லவனான விகர்ணன் என்பவன் எழுந்தான். அவன் நியாயம் பேசினான். அண்ணா, நீ பாஞ்சாலி தேவியாரை இப்படி செய்தது சரியல்ல. அவர்கள் நம் அந்நியார். மேலும் அதற்கு நாம் அதிகாரமும் இல்லை. ஏனெனில் அவர்கள் கேட்டது போல் தர்மம் முதலில் தன்னை தோற்றார். எனவே அந்நியாரை விடுவித்து விடுங்கள் என்றார். பாஞ்சாலியின் நிலைக்காக பரிந்து பேச நினைத்தாலும் துரியோதனனிடம் பயந்து போயிருந்த மற்ற நாட்டு அரசர்கள் விகர்ணனின் பேச்சை மெச்சி, இது நியாயமான பேச்சு, விகர்ணனே யோக்கியன் என்று பேசினர். இந்த முணுமுணுப்பு கர்ணனின் காதில் விழவே, ஏ விகர்ணா, யோக்கியன் என்ற பட்டம் பெறுவதற்காக நீ செய்த தந்திரமே உனது பேச்சு. உன் பேச்சில் அர்த்தமே இல்லை. தர்மன் என்ன சொன்னான் தெரியுமா? என்னையும் என் இல்லையும் பணயமாக வைக்கிறேன் என்றான். இல் என்றால் இல்லாள் என்று பொருள். அவ்வழியில் அவன் மனைவியை தோற்கவே செய்தான் என்றான். துரியோதனன் கர்ணனை பாராட்டு, இனியும் பேச்சு தேவையில்லை. ஏ துச்சாதனா, முதலில் பாண்டவ அடிமைகளின் ஆடையை அகற்றி என்றார். துச்சாதனன் பாண்டவர்களை நெருங்கவே அவர்கள் தாங்களாவே தங்கள் ஆடைகளை கொடுத்துவிட்டு கௌபீனத்துடன் நின்றனர். அடுத்து, துச்சாதனா, இந்த திரௌபதியின் ஆடையை அவிழ்த்து போடு, நாமும் ரசிப்போம், மற்றவர்களும் இவளது பேரழகை ரசிக்கட்டும் என்றான். இதை கேட்டு சபையே கலங்கிவிட்டது. எல்லோர் கண்களிலும் கண்ணீர். கர்ணன், சகுனி நீங்களாக மற்றவர்கள் தலைகுனிந்தனர். அப்போது வெளியில் இரத்தமழை பொழிந்தது. சகுன குற்றங்கள் ஏற்பட்டன. பீமன் ஆயுதத்தை எடுத்தே விட்டான். அப்போதும் தர்மர் அவர்களை கண்களால் கடுமையாக பார்த்தார். துச்சாதனன் திரௌபதியின் அருகில் நெருங்கினான். அப்போது பாஞ்சாலி தாய் கை குவித்து, கண்ணா, என் அண்ணா, நீயே கதி என கரம் குவித்து வணங்கினாள். கண்களில் வெள்ளம் பொங்கி வழிந்தது. அவன் நெருங்கவே புடவை தலைப்பை இறுக பற்றி கொண்டு, என்னை காப்பாற்ற இங்குள்ள யாருமே தயாராயில்லை. என் கணவர்களும் செயலிழந்து நிற்கின்றனர். கட்டியவனும் கைவிட்ட பிறகு, கண்ணா, நீதானே துணை நிற்க முடியும், என்னை காக்க ஓடிவா என்றாள்.
அப்போது கண்ணன் ருக்மணியுடன் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தார். மனதுக்குள் சிரித்தார். இப்போதும் இந்த திரௌபதி தன் புடவையை நம்புகிறாள், அது தன் மானத்தை காப்பாற்றும் என்று. என் மீது நம்பிக்கை இருந்தால் புடவை தலைப்பை விட்டுவிட்டு என்னை மட்டும் வணங்கி நிற்க வேண்டியதுதானே என நினைத்து கொண்டார். துச்சாதனன் புடவை தலைப்பில் கை வைத்து அதை இழுக்க முயற்சிக்கவும் அதிர்ந்து போன பாஞ்சாலி நிஜமாகவே கண்ணனின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தாள். புடவை தலைப்பை விட்டுவிட்டு தலைகளின் மீது கரங்களை குவித்து, கோவிந்தனே, உன்னை நான் முழுமையாக சரணடைந்து விட்டேன் என கதறினாள். அவ்வளவுதான். கண்ணன் சொக்கட்டான் ஆட்டத்தில் இருந்து எழுந்து விட்டான். ருக்மணி, பாதியில் எங்கு செல்கிறீர்கள் என்றாள். ருக்மணி, இங்கே நாம் பொழுதுபோக்கிற்காக சொக்கட்டான் ஆடுகிறோம். அங்கே என் பக்தை இதே ஆட்டத்தால் துகிலையே இழக்கப் போகிறாள் என்றவர் அக்ஷயா என்றார். துச்சாதனன் புடவையை இழுத்தான். பாஞ்சாலி துடித்தாள். ஒரு பெண்ணின் புடவை இழுக்கப்பட்டதும் முதலில் தெரியப்போவது அவளது தனங்கள்தான். அவை எந்த கொடியவனின் பார்வையிலும் படவில்லை. துச்சாதனன் இழுக்க இழுக்க அவளது அங்கத்தின் சிறு பகுதி கூட வெளியே தெரியாமல் புடவை வளர்ந்து கொண்டே இருந்தது. ஏ துச்சாதனா, அந்த அடிமை பேசிக் கொண்டிருக்கிறாள், நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா? அவளது புடவை வளர்ந்தால் என்ன? நீ அவளை இழுத்து வந்து என் தொடையில் அமரவை, அப்போது பார்ப்போம் என்ன செய்கிறாள் என்று. இப்படி தனது அன்னியாரையே தகாத செயலுக்கு உட்படுத்த முயற்சித்ததை கண்டு கொதித்த பாஞ்சாலி, என்னை தகாத வார்த்தை சொன்ன இந்த துரியோதனின் தலை போரில் உருளும், இது சத்தியம் என சபதமிட்டாள். இதுவரை பொறுமை காத்த பீமன் அங்கு கூடியிருந்த அரசர்களின் நடுவில், அரசர்களே, என் மனைவியின் மானத்திற்கு இழுக்கு வரும் வகையில் அவளை தனது தொடையில் அமர வைக்க முயற்சித்த அவனது தொடையை போரில் அடித்து நொறுக்குவேன். துச்சாதனன் மற்றும் கௌரவர் கூட்டத்தை தனி ஒருவனாக நின்றே அழிப்பேன். அதுவரை என் கையால் முகர்ந்து தண்ணீர் குடிக்க மாட்டேன். என் கதாயுத்தை ஆற்று நீரில் அடித்து மேலே எழும்பும் தண்ணீர் துளிகளை மட்டும் குடித்து உயிர் வாழ்வேன் என சபதம் செய்தான். அர்ஜுனன் ஆவேசத்துடன் இங்கே சற்றும் நியாயமின்றி நடந்து கொண்ட கர்ணனை கொல்வது எனது வேலை. நகுலன் கோபத்துடன் சூது என்ற வஞ்சகத்தால் எங்கள் குடிகெடுத்த சகுனியின் குலம் அழியும் வகையில் அவனது மகன் உலுகனை கொள்வேன் என்றான். சகாதேவன் அனல் பறக்க, நகுலா, நீ அவன் குலத்தை கவனி, நான் இந்த சகுனியே கொள்வேன் என உறுதியெடுத்தான். திருதராஷ்டிரனுக்கு பாஞ்சாலி மற்றும் பாண்டவர்கள் செய்த சபதம் அடிவயிற்றை கலக்கிவிட்டது. அவன் திரௌபதியின் பாதங்களை நோக்கி வணங்கினான். மருமகளே, அம்மா பாஞ்சாலி, என் பிள்ளைகள் உனக்கு தகாத தீய செயல்களை செய்துவிட்டார்கள். உன் மைதுனர்கள் என்பதால் அறியாமல் செய்த அவர்களின் பிழைகளை மன்னித்து விடு. பைத்தியக்காரர்களின் செயலை யாராவது பெரிதுபடுத்துவார்களா? அப்படி உனக்கு நடந்ததை நினைத்து மறந்துவிடு, அவர்களை மன்னித்துவிடு என்று புலம்பினான். பாண்டவர்களிடம், என் குழந்தைகளே, எனக்கு நீங்கள் வேறு, கௌரவர்கள் வேறல்ல. நீங்கள் நடத்திய சூதாட்டத்தை பொழுதுபோக்குக்காக கருதி அதில் தோற்ற நாட்டையும் செல்வத்தையும் மற்றுமுள்ள எல்லாவற்றையும் திருப்பித் தர உத்தரவிடுகிறேன். நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். திரௌபதியுடன் நீங்கள் இந்திரபிரசத்துக்கு கிளம்புங்கள் என்றான் பயத்தில். தன் குலம் அழிந்துவிடும் என அவனுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. தான் சொன்னபடியே இழந்ததையெல்லாம் திருப்பி கொடுத்தும் விட்டார் என்று சபையோரிடம் அறிவித்தான். இந்த நேரத்தில் சகுனி தன் திருவாயை திறந்தான். மாமன்னரே, தாங்கள் புலிகளின் வாளை பிடித்தீர்கள், இப்போது விட்டுவிட பார்க்கிறீர்கள். ஆனால் ஆபத்து உங்களுக்கு தானே. ஒன்றை செய்வதற்கு முன் நன்றாக யோசித்து செய்ய வேண்டும். செய்த பிறகு வருத்தப்படுவதில் பயனில்லை. தங்கள் செயலும் அப்படித்தான் தெரிகிறது. இப்போது பாண்டவர்களை நீங்கள் விடுவித்து விட்டால் அவர்கள் ஊரில் போய் சும்மாவா இருப்பார்கள்? திரௌபதியை அவமானம் செய்தது உள்ளிட்டவை அவர்கள் மனதில் நிழலாடத்தானே செய்யும். விளைவு உங்கள் மக்கள் அழிவார்கள். இதெல்லாம் தேவையா என்றான். இதை கர்ணனும் தன் முகக்குறிப்பால் துரியோதனை நோக்கி ஆமோதித்தான். உடனே துரியோதனன் நடுங்கிப் போய், மாமா சொல்வது சரிதான் என்றான். துச்சாதனனை அழைத்து, நான் சொல்வதை தர்மரிடம் சொல் என்று காதில் ஏதோ சொன்னான். துச்சாதனன் தர்மரிடம் சென்று, தர்மா, நீயாக சம்மதித்து இழந்த பொருளை பெற உனக்கு தகுதியில்லை. எனவே நீ உன் தம்பிகளுடன் காட்டிற்கு போய்விடு. நீ சத்தியவான் என்று பெயர் எடுத்தவன். சத்தியவான்கள் வார்த்தை தவறுவதில்லை என்றான். இவர்கள் கொடுத்தாலும் தர்மர் வாங்க மாட்டார் என்பது உலகறிந்த ஒன்றுதான். தர்மர் அந்த துஷ்டனிடம் பதிலேதும் சொல்லவில்லை. இதனிடையே துரோணர், பீஷ்மர் முதலிய பெரியவர்கள் ஆலோசித்து, தர்மா, ராமபிரான் தன் தந்தை சொல்லை மதித்து காட்டுக்கு சென்றது போல் நீ 12 வருடங்கள் காட்டுவாசம் மேற்கொள்ள வேண்டும். 1 வருடம் நாட்டுக்குள் யார்கண்ணிலும் படாமல் அஞ்ஞாத வாசம் செய்ய வேண்டும். அப்படி செய்துவிட்டால் நீங்கள் இழந்ததை பெற தகுதியுடையவர்கள் ஆவீர்கள் என்றார். அப்போது திரௌபதி தர்மரிடம், அன்பரே, தாங்கள் என்னை சூதில் இழந்துவிட்டதாக இங்குள்ளவர்கள் சொல்கிறார்கள். நான் மட்டுமல்ல,
நீங்களும் உங்கள் தம்பிகளும் என் 5 பிள்ளைகளும் உங்களால் தோற்கடிக்கப்பட்டு நிற்கிறோம். எங்களை மீண்டும் சூதில் வென்று மீட்க வேண்டும். எதையும் இறை சிந்தனையுடன் செய்பவர்களுக்கு தோல்வி ஏற்படுவதில்லை. நீங்கள் ஸ்ரீ நாராயணனின் துவாதச நாமங்களான 12 நாமங்களை சொல்லி விளையாடுங்கள். வெற்றி பெற்று எங்களை மீட்ட பிறகு நாம் சொந்த மனிதர்களாக காட்டுக்குள் புகுவோம் என்றாள். பகவான் கிருஷ்ணன் மீதான நம்பிக்கையில் தர்மருக்கு இது சரியெனப்பட்டது. அவரும் சகுனியின் மீண்டும் ஆடினர். சகுனி இப்போதும் வஞ்சகத்துடன், தர்மா, இப்போது உன்னிடம் எதுவுமே இல்லை பந்தய பொருளாக வைப்பதற்கு. ஒருவேளை இந்த அடிமைத்தலையில் இருந்து மீளாமல் உன் மனைவி மக்களும் நீங்களும் எங்களுக்கே சொந்தமாகிவிட்டால் என்ன தருவாய் என்றான் ஏளனத்துடன். சகுனி, என் புண்ணியங்கள் அனைத்தையும் துரியோதனனுக்கு சொந்தமாகும் என்றார் தர்மர். தர்மர் பகடையை எடுத்தார். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, ஸ்ரீ விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, பத்மநாபா, தாமோதரா என்ற 24 திருமால் நாமங்களை சொன்னார். பகடை உருண்டது. சகுனி தோற்றான். இது கண்டு துரியோதானதிகள் அதிர்ச்சியடைந்தனர். சகுனி முகத்தில் ஈயாடவில்லை. தங்களையும் தங்கள் மனைவியும் இக்கட்டில் இருந்து விடுவிப்பதே தர்மரின் நோக்கம். அதன் காரணமாகவே சூதுக்கு அவர் சம்மதித்தார். சுதந்திரமான சூழ்நிலையில் அவர்கள் காட்டுக்கு புறப்பட்டனர். சூது எனப்படுவது எவ்வாறு மனிதர்களின் வாழ்க்கையே மாற்றுகிறது என்பதை இந்த மகாபாரத நிகழ்ச்சியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். நன்றி.